ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டு குழம்பு, நண்டு அவியல். ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. பாருங்கள், நண்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த நண்டு பேர் என்ன? இந்த நண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏரோப்ளேன் நண்டு. செனையாக இருக்குது, இதுதானே செனை. ஸோ இது க்ளீன் பண்ணுறது எல்லாமே நான் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நண்டு குழம்புக்கு தாளிச்சிருவோம், குழம்பை வந்து தாளிச்சிருவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறாங்க, காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வடவம் நம்ம வந்து போட்டுடலாம், தேவையான அளவு வடவம். ஸோ அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எல்லா பொருளும் இருக்குது பாருங்கள். தக்காளி, பூண்டு, வெங்காயம், கத்தரிக்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ முருங்கைக்காய், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது, குழம்பு கூட்டி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், உப்பு, புளி, கொஞ்சம் வந்து அரைச்ச வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்குறாங்க. ஸோ வாங்க இது கூட நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு. அடுத்தது அரைச்சி வச்ச வெங்காயம், அடுத்தது பூண்டு தேவையான அளவு, பச்சை மிளகாய் கீரி வச்சது ஒரு 3 பச்சை மிளகாய். எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் நாம் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணி, மிளகாய்த்தூள் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நான் வந்து இந்த குழம்பை நம்ம வந்து கூட்டி போட்டுட்டு நம்ம ஆமாம் அதான் சொல்கிறேன், நண்டு வந்து க்ளீன் பண்ணுறதை நம்ம வந்து காமிக்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்டு வந்து க்ளீன் பண்ணுறது தெரியாது. இந்த வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. தக்காளி தேவையான அளவு போட்டுடலாம். அடுத்தது கத்தரிக்காய். உங்களுக்கு எவ்வளோ கத்தரிக்காய் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கத்தரிக்காய், முருங்கைக்காய் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இந்த கத்தரிக்காய் வந்து எண்ணெய் கலர் மாறணும், அது வரைக்கும் அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் டைம் வந்து அப்படியே வதவிட்டோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே தீயில போட்டு எடுத்தோன்னா கத்தரிக்காய் வந்து நிறம் மாறிடும். அந்த நண்டு தான் காமியாக பார்ப்போம். எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்டை வந்து நாங்கள் வந்து ஏரோப்ளேன் நண்டு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை எம்ஜிஆர் நண்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நண்டை திருப்பி காமி பார்ப்போம். பாருங்கள், இதுதான் ஏரோப்ளேன் நண்டு. எப்படி அதோட கண்ணு வந்து இந்த நண்டுக்கு தான் இந்த மாதிரி கண்ணு வரும், கரெக்டு தானே? வேறு நண்டு எடுத்துக்காமி. இது வந்து கல் நண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நண்டு வந்து கல் நண்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து கண்ணு எப்படி இருக்குது பாருங்கள், அதோட கண்ணை மட்டும் காமி. இந்த சைடு இருக்குது கண்ணு. பாருங்கள், இதுக்கு வந்து கண்ணு வந்து ஆமாம், இதுக்கு வந்து கண்ணு வந்து இதை பாருங்களேன், இது இருக்கு பாருங்கள். இதுதான் இதில் வந்து இதோட கண்ணு வந்து எங்கே இருக்குது, இது உள்ளடங்கியிருக்கு. ஆமாம். ஸோ இதோட கண்ணு வந்து எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே அதோட கண்ணு காமி பார்ப்போம். இதோட கண்ணு வந்து எப்படி நீட்டாக வந்து 2 சைடு வந்துருக்கு பாருங்கள். இதே வருங்க, இதே ஒரு கண்ணா, இதே ஒரு கண்ணு. ஸோ இந்த நண்டுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்ணு. அதனால தான் பார்த்திங்கன்னா இது பேருக்கு வந்து ஏரோப்ளேன் நண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்கள் ஊர் பக்கம் இது வந்து அதேமாரி செனையாக இருக்குது பாருங்கள். இதுதான் நண்டு செனை. இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ குஞ்சு இருக்கும், 1000 இருக்குமா, அதுக்கு மேலே தான் இருக்கும் இல்லை? ஸோ இதே உயிரோடு இருந்ததுன்னா இதை வந்து நம்ம வந்து அங்கேயே கடல்லே விட்டுறலாம். ஆல்ரெடி கொஞ்சம் செத்துருச்சு தானே இது. ஆமாம். ஸோ உங்கள் ஊர் பக்கம் வந்து இது என்ன சொல்லுவாங்க, என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் வந்து ஏரோப்ளேன் நண்டு அப்படின்னு சொல்லுவோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.
ஸோ நம்ம ஆல்ரெடி புளி தண்ணியில் எல்லாமே முருங்கைக்காய் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அதிலே போட்டிருக்கியா? உப்பும் இதிலே போட்டிருக்கிறாங்க. முருங்கைக்காய், புளி, தேவையான குழம்பு மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட வேண்டிதான். அதுக்குள்ளே நாம் இந்த நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து இந்த குழம்பு கூட சேர்த்துடலாம். இப்போது நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இதை க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். க்ளீன் பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம். பாருங்கள், அப்படியே இந்த நண்டு க்ளீன் பண்ணுறது அப்படியே நான் காமிக்கிறேன். நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மூலையில் தான், இந்த கார்னரில் தான் புடணும். பார்த்துக்கோங்க, கார்னரில் புட்டு இந்த ஓடு போடலாமா? பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் அதை வந்து போடலாம் தானே. அடுத்தது பாருங்கள், இது வந்து கொழுப்பு. இதை வேஸ்ட், இதை தூக்கி போட்டுடணும். போடு. இதை தான் நம்ம வந்து உடைக்கணும். பார்த்துக்கோங்க எதை உடைக்கிறாங்கன்ட்டு. இந்த கடைசியாக இருக்கிற அந்த இதை மட்டும் உடைச்சிட்டாங்க பாருங்கள். இப்படி தான் நண்டை வந்து க்ளீன் பண்ணணும். ஓகே, இது போடலாமா? அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒன்றும் இல்லைன்னா அதில் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கணும்ல, அந்த மாதிரி உள்ளதை தான் நம்ம வந்து போடணும். ஒன்றும் இல்லைன்னா அதை நம்ம வந்து போட தேவையில்லை. பாருங்கள், வெரி சிம்பிள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 2 நண்டாச்சு. செனையை பாருங்கள். செனையை அப்படியே எடுத்து போட்டுடணும். ஸோ இந்த மெத்தடில் இதை நம்ம போட்டுடணும். இதில் ஒன்றும் இல்லை தானே. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து நண்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய நண்டாக இருந்தாலும் அந்த சைடில் வச்சு உடச்சா டக்குன்னு உடஞ்சிடும் தானே. வேறு எந்த சைடில் வச்சு உடைச்சாலும் நண்டு அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பாருங்கள், இந்த கார்னர் அந்த இடத்துல வச்சா டப்புன்னு உடச்சிடலாம். இதை நம்ம வந்து இப்போ வந்து போட்டுடலாம். ஏன்னா செனை இருக்கிறதுல பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். கொழுப்பு இது. ஸோ இந்த மாதிரி கொழுப்பு இருக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து அது பேர் என்ன சொல்லுவோம்? நண்டோட நண்டு ஓடு வந்து குழம்புல போடணுன்னா அந்த மாதிரி அதில் கொழுப்பு இருக்கிற இது மட்டும் தான் போடணும். கொழுப்பு இல்லாத போட்டோம்னா கசக்கும். கரெக்டு தானே? அதை நம்ம போடக்கூடாது. ஓகே, இது போடக்கூடாது. அதில் கொழுப்பு இல்லை பாருங்கள், நண்டுலேயே கொழுப்பு இல்லை. அதனால் இது நாம் போடக்கூடாது. நாம் நண்டு ஓடை வந்து சமையலுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நாம் வந்து நண்டு ஓடை எல்லாத்தையும் நம்ம போட்டோம்னா குழம்பு நல்லா இருக்காது. குழம்பு கசப்பு அடிச்சிடும். பாருங்க, நிறைய பேர் அந்த இதை வந்து பிடிச்சி கிள்ளுவாங்க. அந்த சின்னதாக இருக்கும்ல, அதை காட்டேன் பாருங்கள். இதை வந்து கிள்ளக்கூடாதுங்க. இது எப்பொழுதுமே இதை வந்து கட் பண்ணக்கூடாது. 2 சைடும் காமி. கட் பண்ணக்கூடாது தானே. இதை வந்து கட் பண்ணவே கூடாது. அப்படியே முழுசாக தான் போடணும். மற்றதை தான் பார்த்திங்கன்னா கால் அந்த இதை உடைக்கணும். வேணும்னா கொடுக்கு உடச்சிக்கிறது இருந்தால், கொடுக்கு பெருசாக இருந்தால் கொடுக்கு உடச்சிக்கலாம், தப்பு இல்லை. இந்த நண்டு பேர் என்ன? கல் நண்டு. இது நல்லா இருக்கும்ல. இது கொஞ்சம் பவராக இருக்கும் அது உடைக்கிறது. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ன நண்டு தான், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், கொடுக்கு உடச்சிக்கிச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் அந்த கொடுக்க காமி பார்ப்போம். பாருங்கள், சின்ன நண்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். போட்டு இந்த ஓடை வந்து உடைக்க முடியல பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கு இந்த நண்டு. 10 ஏன்னா இந்த நண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான நண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த நண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த நண்டு கையில் பட்டுற போது
அவ்வளோதான் கைஸ். அந்த ஓடை காமி. இந்த ஓடு முடிஞ்சிருச்சு. இந்த ஓடு வேஸ்ட். இது பாருங்கள், ஓட்டில் ஒன்றுமே கிடையாது. போட்டுடலாம். நண்டு வலிக்கும் சின்னதாக க்ளீன் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் எடுத்துக்காமி. ஸோ நண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணது இவ்வளோ தான். இந்த ஓடு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு ஓடு. ஸோ நல்ல ஓடு வந்து நான் வந்து காமிக்கிறேன். அப்படியே அந்த நண்டு எல்லாத்தையும் எடுத்து காமி பார்ப்போம். பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நண்டு. இந்த ஓடுங்களையும் பாருங்கள். பாருங்கள் கைஸ், இப்படி தான் வந்து நண்டு வந்து க்ளீன் பண்ணணும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே டெக்னிக்கை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு கரெக்டாக அவியலுக்கு மட்டும் நம்ம வந்து ரெண்டாக புட்டு போட்டுக்கலாம். ஸோ கொடுக்கு தனியாக போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவியல் செய்ய போகிறோம். இது எல்லாமே நம்ம வந்து குழம்புல போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து நண்டை வந்து நம்ம குழம்புல போட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ், ஒரு அருமையான நண்டு குழம்பு. நண்டை போட்டாச்சு, மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து அவியலுக்கு தேவையானதை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மசாலா வந்து என்னென்னன்றதை நான் காமிக்கிறேன். ஒரு மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி போட்டுக்குங்க தேவையான அளவு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே நான் அடுத்தது அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த நண்டு அவியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள். ஸோ இந்த ஒரு 4 பீஸ் போட்டு தான் நம்ம வந்து நண்டு அவியல் செய்ய போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் நான் இப்போ காமிக்க போகிற மெத்தடில் ஸோ நீங்கள் வந்து நண்டு அவியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், பாருங்கள். நீங்கள் இதை வந்து அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து இதை வந்து நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இந்த அவியல் செய்யணும் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மெத்தடில் நண்டை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். ஓகே, இப்போ நண்டு குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுக்களிக்கு அப்படி எடுத்து காமி பார்ப்போம். பாருங்கள், கொடுக்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்ட்டு. நண்டை மட்டும் இடாங்க. பாருங்கள் காய்ஸ், நண்டு எவ்வளோ அருமையாக குக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த செனையோட, இந்த செனை இதில் தானே போட்டிருக்கேன். உள்ளே விட்டு ஒரு கிண்டு வரும். அது அந்த சைடில் இந்த சைடு இருக்குது. இங்கே பாரு, இங்கே இடா.
சரி மூடு, அதில் சனியே நீ போடல, மூடு மூடு. ஸோ அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். அவியல் செஞ்சுட்டு திரும்ப கொஞ்ச நாள் சின்ன உங்களுக்கு நான் வந்து இதை வந்து காமிக்கிறேன், எப்படி இன்னொரு டைம் கொதிக்க வச்சு காமிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு, அடுப்பில் வந்து சட்டியை வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அவியல் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நண்டு அவியல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத. கொஞ்சமாக தேவையான அளவு கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொஞ்சமாக, நல்லா சூடாயிடுச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு தாளிப்பு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்தது நண்டு. நான் சொன்ன மாதிரி ஒரு 3 நண்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாமல் இந்த ஹீட்லேயே வந்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம், ஏன்னா அந்த நண்டே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திரும்பி பார்த்தோன்னா ஒரு அருமையான நண்டு அவியல் ரெடி. ஸோ இப்போ நம்ம வந்து திறந்து பார்த்துடலாம். அருமையான பாருங்கள் நண்டு அவியல். இந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்டு வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ பாருங்கள், நண்டை இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ அடுத்தது நண்டு கிரேவி, சொன்ன மாதிரி நண்டு அவியல், அதுவும் எப்படி எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன சாப்பாடு அப்படின்றத நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.